வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். மின்னணு வாக்கெடுப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் வாக்குச்சீட்டு முறையிலும் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு. மசோதாவுக்கு ஆதரவாக 269 வாக்குகள், எதிராக 198 வாக்குகள் பதிவு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அனுப்பி வைப்பு. மத்திய அமைச்சரவையில் மசோதாவை விவாதித்தபோது பிரதமர் மோடியை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புமாறு வலியுறுத்தியதாக அமித்ஷா விளக்கம். 2/3 பங்கு பெரும்பான்மை இல்லாது மசோதாவை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது எப்படி? ஒரு அரசை 5 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்ய வாக்காளர்களுக்கு உரிமை இருக்கிறது என டி.ஆர். பாலு பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமை மற்றும் மக்களின் உரிமைக்கு எதிரானது என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். எந்த விதத்தில் மாநில உரிமையை பறிக்கிறது என்பதை விளக்குமாறு கனிமொழிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா. கோப்பையை முதல்வரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றதோடு முதல்வர் ஸ்டாலினுக்கு மரத்தாலான செஸ் போர்டை குகேஷ் வழங்கினார். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற புதிய விளையாட்டு அகாடமி உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும். திமுகவை வீழ்த்த தங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு. கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் உடனான கூட்டணியை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பேச்சு. ஒத்திவைக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பள்ளி குழந்தைகளுக்கு மீண்டும் அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது எனவும் கேள்வி. டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி அரிட்டாப்பட்டி மக்கள் தொடர் போராட்டம். சுரங்க அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கு தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். 2 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் கைவிடப்பட்ட போராட்டம். எல்லை பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பேச இன்று சீனா செல்கிறார் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இருநாட்டு உறவுகள் குறித்து மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை தகவல். ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் படுகொலைக்கு உக்ரைன் பொறுப்பேற்பு. மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடம். சிறுவனின் தாய் ரேவதி ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் சிறுவன் தேஜ் மூளைச்சாவு அடைந்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவுக்கு ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒருபோதும் ஏற்க முடியாது என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் மசோதாவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பரிசீலனைக்கு அனுப்புவதற்காக முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மசோதாவுக்கு ஆதரவாக 220 வாக்குகளும் எதிராக 169 வாக்குகளும் பதிவானது. முதல் முறையாக பதிவு செய்யப்படுவதால் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 2வது முறையாக வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 198 வாக்குகளும் பதிவானது. மசோதா அவையில் தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் 5 ஆண்டுகள் அரசை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களின் உரிமையை ஒடுக்க முடியாது என திமுக எம்பி டி.ஆர். பாலு விமர்சித்தார். மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து கருத்து தெரிவித்த டி.ஆர். பாலு 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாது மசோதாவை தாக்கல் செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்த 13,981 கோடி ரூபாய் செலவாகும். மின்னணு வாக்குப்பதிவு, விவிபேட் இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்க கூடுதலாக 9,284 கோடி ரூபாய் தேவைப்படும் என தெரிவித்தார்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை திமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்துவிடும் என்றும் அதிபராட்சி முறை அமையவே வழிவகுக்கும் எனவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்தில் மாநில உரிமையை பறிக்கிறது என்பதை திமுக எம்பி கனிமொழி விளக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அரசியலுக்காக வேண்டுமானால் எதிர்க்கலாம் என்று விமர்சித்த அண்ணாமலை, நாட்டில் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலில் இருக்கும் என்றார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், உலகின் செஸ் தலைநகரமாக தமிழகத்தை மாற்றுவோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், 7 வயதில் செஸ் விளையாட்டில் நுழைந்து 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர், 18 வயதில் உலக சாம்பியனாக குகேஷ் உருவெடுத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ், இடஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு மட்டும் பாகுபாடு ஏன் என கேள்வியை எழுப்பினார். இடஒதுக்கீட்டில் 50% என்ற உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்றும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுகவை வீழ்த்த தங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்கிறோம் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் மாநில அரசுகள் கவிழும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறினார். கடை வாடகை மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக நாடு தழுவிய கடையடைப்பு நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் வணிகர் சங்கங்களை அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இரு அரசுகள் மீதான கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என விக்ரமராஜா எச்சரித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரும் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. அதனை நிராகரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட வேண்டிய அவசியம் எழவில்லை என கூறி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரசுடனான கூட்டணியை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் இந்திய அரசியல் சாசனத்தின் 75 ஆண்டுகால பயணம் தொடர்பான சிறப்பு விவாதத்தில் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசியல் சாசனம் பலமுறை அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர் காங்கிரஸ் ஆட்சியில் பல இடங்களை சீனா கைப்பற்றியதாக கூறினார். வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட விக்னேஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. விக்னேஷ் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தினமும் வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என விக்னேஷுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். தேனி கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் சென்னையில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தொடர்ந்து ஆஜராகாதது குறித்து அவருடைய வழக்கறிஞர் மனு அளித்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி செங்கமல செல்வன் சவுக்கு சங்கருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சென்னை தீநகரில் அவரது அலுவலகத்தில் இருந்த சவுக்கு சங்கரை சென்னை போலீசார் கைது செய்து தேனி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நெல்லை அருகே கொட்டிய நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கேரள புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து லாரிகளில் கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகள் ராதாபுரம், பனங்குடி, ஆலங்குளம், நடுக்குள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரின் சிறப்பு பிரிவு மற்றும் சுந்தமல்லி காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே நேரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களை கேரள அரசின் குப்பை கிடங்காக மாற்ற தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பொதுமக்களை திரட்டி உயிரியல் மருத்துவ கழிவுகளை லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டப்படும் என்றும் அந்த லாரியில் தானும் ஏறி செல்லப் போவதாகவும் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 19ஆம் தேதி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என CITU அறிவித்துள்ளது. போராட்டத்திலிருந்து பணிக்கு திரும்பிய பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு முந்தைய பணி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. CITU தொழிலாளர்களை குறிவைத்து ஒழுங்கு நடவடிக்கையை மீறியதாக 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்துள்ளது. நிர்வாகத்தின் அழுத்தம் தாங்காமல் தொழிலாளர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சிறப்பு பிரதிநிதி பேச்சுவார்த்தைக்காக இன்று சீனா செல்ல உள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியுடன் எல்லை பிரச்சினை குறித்து பேச உள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருநாட்டு உறவுகள் குறித்து மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்து வந்தது. இருதரப்பு ராணுவ அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கிழக்கு லடாக்கில் இந்திய சீன எல்லையில் பாதுகாப்பு படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சட்டவிரோத அடக்குமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் உள்துறை விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதையும் சட்டவிரோதமாக அடக்குமுறையை கையாள்வதையும் சீன அரசு ஏற்றுக்கொள்ளாது என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தெரிவித்துள்ளார். சீனா தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சார்ந்த நலன்களை உறுதியுடன் பாதுகாக்கிறது என்றும், குறிப்பாக தைவான் உள்ளிட்ட சீனாவின் உள்துறை சார்ந்த பிரச்சினைகளில் அமெரிக்கா தலையிடுவதை சீனா எதிர்க்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் சீக்கிள்ஸ் ஹோட்டலை திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு கேட்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கமளித்துள்ளார். அரசின் சொத்தை யார் நுணைத்தாலும் விற்க முடியாது என்றும், அப்படி யாராவது கூறினால் அதனை நம்ப வேண்டாம் எனவும் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பாடலாசிரியர் மதன் கார்கி தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டுகளில் எல்லா துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எனவும், இதனால் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 30 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோகலாம் என்றும் பாடலாசிரியர் மதன் கார்கி கூறியுள்ளார். புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரீமியர் ஷோ கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த சிறுவன் மூளைச்சாவு அடைந்தார். ஹைதராபாத்தில் கடந்த 4ஆம் தேதி சந்தியா திரையரங்கில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது 9 வயது மகன் ஸ்ரீதேஜுக்கு செயற்கை சுவாசம் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் CV ஆனந்த், மூச்சு திணறல் காரணமாக ஸ்ரீஜித் மூளைச்சாவு அடைந்துள்ளதாகவும் குணமடைய நீண்ட காலம் ஆகும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் கன்னட நடிகர் உபேந்திரா இயக்கி நடிக்கும் UI படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கூலிப்பட அப்டேட் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த உபேந்திரா, 1 நிமிடத்தில் அது குறித்து பேச முடியாது என தெரிவித்தார். உங்கள் படத்தில் ஜூனியர் கேப்டன் என பெயர் வைப்பீர்களா என்ற கேள்விக்கு தன்னுடைய பட நிகழ்ச்சியின் போது இதற்கு பதிலளிப்பதாக நடிகர் சண்முக பாண்டியன் தெரிவித்தார். விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தில் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் மற்றும் வசனங்களை மியூட் செய்ய தணிக்கை குழு உத்தரவிட்டுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி நடித்துள்ள விடுதலை 2 திரைப்படம் வரும் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. படத்தின் நீளம் 2 மணி நேரம் 52 நிமிடங்களாக இருக்கும் நிலையில் தணிக்கை குழு படத்திற்கு A சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்நிலையில் படத்தில் இடம்பெற்ற சில அரசியல் வசனங்கள் மற்றும் ஆபாச வார்த்தைகளை மியூட் செய்ய வேண்டும் என தணிக்கை குழு அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். மின்னணு வாக்கெடுப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் வாக்குச்சீட்டு முறையிலும் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு. மசோதாவுக்கு ஆதரவாக 269 வாக்குகள், எதிராக 198 வாக்குகள் பதிவு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அனுப்பி வைப்பு. மத்திய அமைச்சரவையில் மசோதாவை விவாதித்தபோது பிரதமர் மோடியை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புமாறு வலியுறுத்தியதாக அமித்ஷா விளக்கம். 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாது மசோதாவை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது எப்படி? ஒரு அரசை 5 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்ய வாக்காளர்களுக்கு உரிமை இருக்கிறது என TR பாலு பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமை மற்றும் மக்களின் உரிமைக்கு எதிரானது என திமுக MP கனிமொழி விமர்சனம். எந்த விதத்தில் மாநில உரிமையை பறிக்கிறது என்பதை விளக்குமாறு கனிமொழிக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா. கோப்பையை முதல்வரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றதோடு முதல்வர் ஸ்டாலினுக்கு மரத்தாலான செஸ் போர்டை குகேஷ் வழங்கினார். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற புதிய விளையாட்டு அகாடமி உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு.
அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும். திமுகவை வீழ்த்த தங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு. கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் உடனான கூட்டணியை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பேச்சு. ஒத்திவைக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பள்ளி குழந்தைகளுக்கு மீண்டும் அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது எனவும் கேள்வி. டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி அரிட்டாப்பட்டி மக்கள் தொடர் போராட்டம். சுரங்க அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கு தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். 2 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் கைவிடப்பட்ட போராட்டம். எல்லை பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பேச இன்று சீனா செல்கிறார் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இருநாட்டு உறவுகள் குறித்து மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை தகவல். ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் படுகொலைக்கு உக்ரைன் பொறுப்பேற்பு. மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடம். சிறுவனின் தாய் ரேவதி ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் சிறுவன் தேஜ் மூளைச்சாவடைந்ததாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.